வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம விவசாயிங்க ஒரு மூலதனமான பயிர் எதுன்னு கேட்டால் பயிருன்னு சொல்லலாம், இல்லை வளர்ப்புன்னு சொல்லலாம். என்னென்னா ஆடு வளர்ப்புனா ஒரு விவசாயி இருக்கிறாருன்னா ஒரு 2 இல்லை 3 ஆடு கண்டிப்பாக வச்சுருப்பார். அது சைடு பிஸ்னஸ் மாதிரி. நம்ம கைனில் வேலியில் வேலி வரப்புங்களில் பில்லு இருக்குதுன்னா நம்ம கைனில் அங்கே கட்டிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பெரும்பாலும் 100க்கு 100 நம்ம விவசாயி நம்ம நிலமை அது பார்ப்பாங்க. அவங்க பெரும்பாலும் வேலி மசாலா, அதாவது இந்த வேலி மசாலா நீங்கள் வாங்கி வேலியில் நீங்கள் விரச்சி விட்டிங்கன்னா ஏறு கூட ஓட்ட தேவையில்ல. இது எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆடு சூப்பராக சாப்பிடும். ஆடு நல்லா கொழுன்னு வரும். ஒரு வாட்டி விரச்சேன் நான் 5 வருஷத்துக்கு முன்னே. அதுவாக முளைஞ்சி அதுவாக இருக்குது. ஆடு நல்லா வவுறு ஃபுல்லாக சாப்பிட்டு போவோம். என்கிட்ட 2 ஆடு இருக்குது. அதுங்க நல்லா சாப்பிட்டு போவோம். ஜீரணம் சூப்பராக ஆகும். இதை தொடர்ந்து சாப்பிட்டுதுன்னா அறுத்து போடணும். நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா ஆடு ஹெல்த்தியாக இருக்கும். குட்டி சாகாது, நல்லா வரும். கிடா நல்லாவும் பெருமனாக வரும். நம்மளுக்கு விவசாயிங்க அனைவரும் இந்த வேலி மசாலா வாங்கின்னு விரைங்க. ரொம்ப இல்லை, ஒரு 100 கிராம் விதை வாங்கின்னு வந்தீங்கன்னா ஒரு வேலி ஓட்டுலேயோ இந்த கிணத்து ஓட்டுலேயோ எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ அதுவே வளர்ந்துன்னு இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். அறுத்தோம்னா சூப்பராக வரும். இப்போ மழை பெய்ய துளுத்துக்கும். இது நீங்கள் இதுக்குன்னு தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது. மாடும் நல்லா சாப்பிடும். நீங்கள் விவசாயிங்க அனைவரும் இதை கடைப்பிடிங்க. நம்ம சேனலில் நிறைய விவசாயத்தை பற்றி நிறைய போட்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.